இங்கே வந்தாங்க நின்னைக்கு வந்து என்னை சத்தம் போட்டு வாயில துணியை வச்சு கட்டி அப்படியே கையங்காலையும் கட்டி வண்டிக்குள்ள தூக்கி போட்டு கொண்டு போயிட்டாங்க சார். செயினை போட்டு 2 கையையும் 2 காலையும் கட்டி 2வது மாடியில் ஒண்டி போட்டு பெட்டில் படுக்க வச்சு 2 காலையும் கட்டிவிட்டாங்க. 1 மாசமா எனக்கு சாப்பாடு கொடுக்காம ஒன்றும் கொடுக்காம பட்டியை போட்டா விறுவிறுன்னு வந்து அதை இங்கே இதை இங்கேன்னு சொல்லி அடிப்பாங்க. மகளும் மருமே மாமனார் எல்லாரும் வந்தாங்க. அவ்வளவு பேரும் அழுகிட்டு போனாங்க. ரொம்ப நாள் இருந்து பார்த்துட்டு சாப்பிடாம தண்ணியை குடிச்சுக்கிட்டு கக்கூஸ் தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்தேன். காரைக்குடியில் இங்கே 25 30 50 வருஷமா இருக்கேன் சார். எலக்ட்ரிக் வேலை பிளம்பர் வேலை பார்த்து பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்காரம்மா சத்துணவில் வேலை பார்த்து மாறினப்பட்டல கொஞ்ச நாள் நல்லா குடும்பம் நடத்திக்க. ஒரே ஒரு பொண்ணு நல்லா ஓவியமாக வளர்த்து டீச்சர் வேலைக்கெல்லாம் படிக்க வச்சு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்து 50 பவுன் போட்டு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்து வீடும் அவருக்கெல்லாம் மாப்பிள்ளைக்கெல்லாம் வண்டி வாங்கி கொடுத்து எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போதைக்கு இங்கே வந்து நான் கூலி வேலை பார்த்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரம்மா தவறி போயிட்டாங்க. 5 வருஷம் ஆச்சு. அதனால் அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் தனியாக சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு ரேஷன் அரிசியை வாங்கி சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சார். அப்பப்போ பேரம்பேத்தியெல்லாம் அவங்களுக்கு ஆகாதுன்னு கோயிலுக்கு எழுதி வச்சுட்டாங்க. அதில் வந்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லா பணமுமே கொடுத்துட்டேன். என்கிட்ட இருக்கிற 2-3 இடம் இருந்து ஒரு இடம் கொஞ்சம் நகையும் வச்சுருந்தேன். பேத்திக்காக வச்சுருக்கேன். 50 பவுன் நகையும் வச்சுருந்தேன். வீட்டில் இந்த வெளியில் வேலை பார்த்தவங்க ஜாமான்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் வேலை பார்த்து கொடுங்கன்னு ஒரு நம்பிக்கையில் வச்சுருந்தாங்க. மோட்டர்லேருந்து அவ்வளோதையுமே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னு எனக்கு இங்கே வந்தாங்க நின்னைக்கு வந்து என்னை சத்தம் போட்டு வாயில் துணியை வச்சு கட்டி அப்படியே கையங்காலையும் கட்டி வண்டிக்குள்ளே தூக்கி போட்டு கொண்டு போயிட்டாங்க சார். அங்கே கொண்டு போய் வீட்டில் அவுத்து போட்டு உடனே செயினை போட்டு 2 கையையும் 2 காலையும் கட்டி 2வது மாடியில் ஒண்டி போட்டு பெட்டில் படுக்க வச்சு 2 காலையும் கட்டிவிட்டாங்க. 1 மாசமா எனக்கு சாப்பாடு கொடுக்காம ஒன்றும் கொடுக்காம பட்டியை போட்டா அதிலே படுத்துருந்தேன். விறுவிறுன்னு வந்து அதை இங்கே இதை இங்கேன்னு சொல்லி அடிப்பாங்க. 1 மாதம் கழிச்சு கட்டெல்லாம் அவுத்து விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட்டையும் ஒரு தலானி குணம் போட்டா 2 பெட்ஷீட்டை ரொம்ப நாள் இருந்து பார்த்துட்டு சாப்பிடாம தண்ணியை குடிச்சுக்கிட்டு கக்கூஸ் தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பெட்ஷீட் எல்லாம் கிழிச்சு ஒவ்வொன்றா முடிச்சு போட்டு தலைகீழ இந்த 2வது மாடியிலேருந்து தலைகீழ கீழே வந்து இறங்கி அப்படியே வந்து இது செட்டிநாட்டில் போய் ரயில்வே போடுறது மூலமாக நடந்து காரைக்குடி வரை வந்து காலையில் விடிஞ்சிருச்சு. 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு மேலே தண்டவாளத்துலேயே நடந்து வீட்டுக்கு போகணும் வரையில் ஒரு நண்பரை பார்த்துட்டு நீங்கள் வாங்கன்னு என்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் உட்கார வச்சு எனக்கு குடிக்க ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து சாப்பிட ட்ரெஸ் கொடுத்து இருங்க உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னாரு. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது வீட்டில் ஒன்றுமே இல்லை. எல்லா ஜாமானும் திருடிட்டு போயிட்டாங்க. உங்கள் மகளும் மருமே மாமனார் எல்லாரும் வந்தாங்க. அவ்வளோ பேரும் அழுகிட்டு போனாங்க. நான் ஒன்றும் கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பூராதையும் எடுத்துகிட்டு போனது எனக்கு தெரியாது. ஒரு பச்சை துணி கூட ஒரு டன் துணி கூட கிடையாது. இங்கே வீட்டில் சுத்தமாக தொடச்சி போட்டு போயிட்டாங்க சார். இப்போ எனக்கு என்ன வழின்னு தான் நான் ஒவ்வொரு இடமா பிட்டிஷன் கொடுத்து இதுவரையும் இந்த ஆக்ஷனும் எடுக்கலை. இதுவரையும் இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஓசி சாப்பாடை எவ்வளோ நாளைக்கு சாப்பிட முடியாதோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சு ஏதாவது வழிகாட்டுங்க. இந்த சம்பவம் நடந்தது வந்து பெரியார் நகர் 5வது வீதியில். அந்த சம்பவத்துக்கு உள்பட்டவர் வந்து அவர் பேர் சவுந்தரராஜன், வயசு 73. அவரை வந்து பள்ளத்தூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து வந்து விடிய காலம் 6 மணிக்கு அவரை கூட்டிகிட்டு போய் நாய் செயின் இதில் ஸ்டிக்கர் ஒட்டி வாயில் காரில் கடத்திட்டு போயிருக்காங்க. போய் கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு 3 407 வீட்டில் உள்ள ஜாமான்லாம் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. இது சம்பந்தமாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சிஎம்க்கு கொடுத்துருக்கேன். சிஎம்க்கு கொடுத்துருக்கேன். 2வது வந்து கலெக்டருக்கு கொடுத்துருக்கேன். எஸ்பி கொடுத்துருக்கேன். இது இங்கே உள்ள உதவி கண்காணிப்பாளர்கிட்ட கொடுத்துருக்கேன். வடக்கு காவல் நிலையம், தெற்கு காவல் நிலையத்தை கொடுத்தேன். இது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கலைங்க. இது எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப பண்பாடுறேன். இவர் வந்து கொண்டே கட்டி போட்டதுலேருந்து 1 மாசத்துல வீட்டில் மேலே மாடியில் கட்டி போட்டு சன்னலில் உடச்சிக்கிட்டு அவங்க போத்திக்கு கொடுத்த பெட்ஷீட்லையும் இந்த நாய் செயின் கட்டி கொண்டு போட்டிருந்த நாய் செயின்லையும் தப்பிச்சு என் வீட்டுக்கு வந்தாருங்க. வந்து அவருக்கு நான் அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வரையில இங்கே வீட்டில் வந்து கூட்டி கொண்டாந்து காப்பிக்கிற வீட்டில் ஒரு பொருள் இல்லைங்க. எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. அவர் அள்ளிக்கிட்டு போன பொருளில் வந்து அவ்வளவும் வந்து பணமும் நகையும் அள்ளிக்கிட்டு போயிருக்காங்க. ஒரு இடம் வந்து ஒரு 7.5 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அது புரோக்கர் கமிஷன் போக 2 லட்ச ரூபா வீட்டு அவர் சொந்த செலவு போக 5 லட்ச ரூபா ரொக்கமாக வச்சுருக்காரு. நகை வீட்டில் உள்ள ஒரு பொருள் இல்லைங்க. அவரை ட்ரெஸ்ஸு கூட எரிச்சிட்டாங்க. என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறனால இப்போ ட்ரெஸ்ஸு கொடுத்து அவரை பாதுகாப்பாக வச்சுருக்குங்க. போலீஸ் நடவடிக்கையோ நான் ஆர்டிஓவுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வன்கொடுமை சட்டத்து கீழ் வந்து ஆடியோ கொடுத்துருக்கேன். யாரும் இதை ஒரு ஸ்டெப் எடுக்கலைங்க. அதுக்கு எடுத்து நல்லா இந்த விடியல் அரசு வந்து இந்த வயசானவருக்கு இன்னைக்கு இவருக்கு நடந்துருச்சு, நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆண் பெண்ணுக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அது நடக்கக்கூடாத அளவுக்கு தடுக்கிற அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக செஞ்சு கொடுக்கணுங்கிற கடிதம் என்னுடைய வேண்டுதுங்க.
அவருக்கு ஒரு இந்த வன்கொடுமையை கண்டித்து ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கணும்னு ரொம்ப கேட்டுக்கிறேங்க. அவர் 40 காலத்து நண்பரும் கூட, என்னுடைய உறவினரும் கூடங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.